வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற பஞ்சலோக சிலைகள். இவ்வுலகில் மனிதனாக பிறந்து இறைவனை சேர்ந்த மகான்கள் எப்படி இறைவனை அடையலான்னு சொல்லி கொடுத்த மகான்களுடைய சிலை தான் பார்க்க போகிறோம். முதலாவதாக நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா மகா அவதார் பாபாஜி அவர்களுடைய சிலை. கிரியா யோகத்தை உலகத்துக்கு கொடுத்த மகா அவதார் பாபாஜி அவருடைய சிலை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற சிலை பார்த்திங்கன்னா ஆதிசங்கரர் அது அமர்ந்த கோலத்தில் ரொம்ப அழகாக அவர் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, தாமரை பீடத்தில் அமர்ந்த மாதிரி. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற சிலை சாய்பாபா அவர்கள் ஒரு இயற்கையாக ஒரு பாறையின் மீது அமர்ந்த மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. அவருடைய அந்த தலையில் இருக்க அந்த துணியிலேருந்து எல்லாமே ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற அந்த ஸ்டாச்சு பார்த்திங்கன்னா புத்தர் அமைதியை எல்லாருக்கும் எடுத்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சொன்ன புத்தரனுடைய ஸ்டாச்சு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சிலை பார்த்திங்கன்னா சேஷாத்ரி மகான். ஸோ ரொம்ப ஃபேமஸ் இவர் திருவண்ணாமலையில். ஸோ அவருடைய சிலை ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்கோம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற சிலை பார்த்திங்கன்னா சுவாமி ராகவேந்திரர். அவர் பிருந்தாவனில் எப்படி பார்த்திங்கன்னா அவர் ஜீவசமாதி அடைஞ்ச இடத்துல அந்த வடிவமைப்பு இருக்கோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாச்சு பார்த்திங்கன்னா சுவாமி விவேகானந்தர். அவர் நின்ற கோலத்தில் ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அவர் தலையில் இருக்க அந்த தலைப்பாகையிலேருந்து அவர் நிற்கிற அந்த போஸ்டர் எல்லாமே ரொம்ப அழகாக வந்திருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாச்சு பார்த்திங்கன்னா காஞ்சி மகா பெரியவர். அவர் அருள் கொடுக்குற மாதிரி கையில் பார்த்திங்கன்னா அந்த இதோட ரொம்ப அழகாக காட்சியளிக்கிறாரு. கழுத்தில் அந்த மாலையை ரொம்ப நேச்சுரலாக அவருக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த சிலைகள் பிடிச்சிருக்கவங்க நம்மளை வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஷோரூம் இங்கே சென்னை அம்பத்தூரில் இருக்குது, நேரில் பார்த்தும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.